சார் சார் அருண் பேசுறேன். ஹலோ. சார் அருண் பேசுறேன் சார். காஞ்சிரம். என் தம்பிக்கு மன்னிப்பு உண்டு. சார் கேக்குது. என் தம்பிய நான் மதிப்பேன். சரி சரி, அதான் ரைட்டு சார். அதை என்ன சார் ஆச்சு? ஏதோ வட்டேரி அடிச்சாங்க. என்ன அது எனக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் 40,000 ரூபா பணம் வாங்கணும், இது வாங்கணும். நான் வாங்கியிருக்கேனா? யார்கிட்டயாவது ₹1 வாங்கியிருக்கேனா? உங்க அப்பா பேசுறதெல்லாம் எல்லாமே டுபாக்கூரு. என்ன இல்ல, என்ன 40,000 சார்? போய் தேவிக்குன்னு ஒரு இலவச வீட்டு மனைப்பட்டா கொடுக்குறோம். ஆமா, நீ சொன்னீங்க. புரியுதா? அவங்க அப்பா பண்ணது தப்பு தான். ம் தப்பு நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றம் தான். கண்டிப்பா. எவனா இருந்தாலும் பண்ணுவேன். ம், போட்டுக்கிட்டு ஏன்ட்டே வந்து போனை ரெக்கார்ட் பண்றது இருக்கிறதுல எலான் மஸ்க்கு மேல நான் ஆ. இல்ல நான் சார். படிச்சது இல்ல. ஆ, நான் படிச்ச படிப்பு என்னன்னு தெரியுமா? அதான் சொல்லியிருக்கேன். எவனுக்குமே தெரியாது. ம், அதான் சொல்லியிருக்கேன். எம்பிஏ தம்பிட்ட சொல்லியிருக்கேன் எம்பிஏ சார். இல்ல என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க, நான் வேணா கேட்கிறேன், சத்தம் பேசுவோம் இல்ல அப்போ. NHIRC இதுல பண்ண ஊழலை வெளியில விட்டேன்னு வைங்க. எந்த என்ன சார்? மக்கள் நல 100 நல பணியாளர் ஆ இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஆ காஞ்சரம் கிராமத்தில் ம் இதில் ஊழல் நடந்திருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. எது சார், 100 நாள் வேலையா? ஆமா. சரி சரி, 100 நாள் வேலையில இது மக்கள் பணத்துல ஊழல் நடந்திருக்கா இல்ல பணியாளர்கள ஊழல் நடந்திருக்கா? எப்படி சார் வந்திருக்கு? அது வந்து ஈடி தான் விசாரிக்கணும். ஓ, ஈடி. சரி சரி, புரியுதா? புரியுது புரியுது புரியுது. எந்த நான் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்க தான் போவேன். சரி சரி, அதான் எக்கனாமிக் கரெக்ட் தான், கரெக்ட் இல்ல, தான். நான் என்னைய பொறுத்தவரை பொருளாதாரத்துல தான் நான் என் மேல கேஸ் போடுவேன்னு உங்க அப்பா சொன்னாரு. ம் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி பேசக்கூடாது. ம் கேஸ போடுன்னு சொல்றேன். ம் நான் அடிக்கிறேன். ம் எங்கெங்க என்னென்ன தப்பு நடந்திருக்கு, ம் இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கீங்க, யார் யார் சார்? நான் அடிக்கிறேங்கிறேன். இல்ல இல்ல, யாரு தப்பு பண்ணிருக்கான்னு சொல்றீங்கன்னு சொல்ல கேக்குறேன். இல்ல, என்னன்னா ம் சும்மா சும்மா வந்து சாத்தியா பாண்டியன் ஹோட்டல்ல போயிட்டு கேஸ போடுவேன் விஓ மேல. ம் இங்க போய் கேஸ போடுவேன். பேசாதீங்கப்பா, கேஸ போடுங்க. சரி சார், அப்படி நான் உண்மையா இருந்தா போடுவேன், தப்பு இல்ல. எதுல சார் ஊழல் இல்ல, நடந்திருக்கு? யார் சார் நான் ஊழல் பண்ணிருக்கா? இல்ல இல்ல, நீங்க கேஸ போடணும்னு ஆசைப்படுறேன். சரி சரி. நானும் வந்து இனிமே ஒரு பிரசிடண்ட் வந்து ம் விஓ எதிர்த்து நிக்கிறதுக்கு யோசிக்கணும். ம் புரியுதா? கரெக்ட் கரெக்ட். புரியுதா? என்னென்ன ஊழல் பண்ணிக்கன்னு டேட் வைஸ் டேட்டா வைஸா வச்சிருக்கேன். சார், ஊழல் வந்து யாரு பண்ணான்னு சொல்லியிருக்கான்னு கேக்குறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. தம்பிக்கு ஒரு சந்தேகம். நீங்க ஊழலே வந்து ம் வடிகால்ல எப்படி ஊழல் போட்டீங்க? கேள்வி. எந்த வடிகள் சார்? எந்த வடிகால்லாம் கேட்க முடியாது. சரி சரி. வடிகால்ல பண்ண ஊழல்ல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. ஆ உங்க அப்பா மரியாதை கொடுத்தா மரியாதை உண்டு. உங்க அப்பாக்கும் என் மனைவிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நண்பர்கள் வட்டத்துல பழக்க வழக்கம் இருக்கு. ஆமா ஆமா. அதையும் நான் ஏத்துக்கிறேன். ம் நான் இது வரைக்கும் அமைதியா போனேன். ம் என்னைய வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்க, கேஸ போடுங்கன்னு சொல்றேன். ஐயோ, நானா இல்ல வந்து இனிமே பிரசிடண்ட் டிஸ்குவாலிஃபைடு பண்ணி நிரந்தர டிஸ்குவாலிஃபைட் தான் பண்ண ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிறீங்க. நிரந்தர டிஸ்குவாலிஃபை. அவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு. நான் கண்டுபிடிச்சது NIARCல நீங்க பண்ண ஊழல் வந்து பெரிய ஊழல். இந்த ஊழலை நான் பேப்பர்ல கொடுத்துருவோமா?
கொடுத்துடலாம், தப்பு இல்லை. யாருக்கு போனாலும் கொடுத்துடலாம். என்ன ஊழல்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு சார். என்ன ஊழல்னு கோர்ட்ல கேட்டுக்கிற சொல்லுங்க. ம் உங்க அப்பா தானே சொல்றாரு. ம் நான் உங்களை கோர்ட்ல ஏற்றுவேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும் போது அந்த ஊழல் எந்த விதத்துல பிடிஆர் வருவாப்புல, ம் நளினி சிதம்பரம் எல்லாருமே வருவாப்புல. ம். எல்லாருக்கும் எல்லா பலமும் இருக்கு. ம் புரியுதா? புரியுது புரியுது. தப்பு பண்ணா நாங்க அனுசரிச்சு பேசிக்கிடுவோம். ம் இது ஆப்ஷன் ஏ. ம். அமெரிக்கா மாதிரி நான் தான் பெருசு ம் அப்படின்னா நாங்க அடிப்போம். ம் நிர்வாகம் தெளிவா சொல்றேன், ம். நீங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஊழல். அந்த நீங்கன்னா யாரு சார், எனக்கு புரியலையே. நீங்க இது வரைக்கும் போட்ட ஸ்கீம்லாம் இருக்குல்ல, ம் இந்த ஸ்கீம்ல எத்தனை % போட்டிருக்கீங்க, யார் யாருக்கு